தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் பிப்ரவரி 22ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சோதிக்கப்படுறாரு. அதுவும் யாரால? அலகையினால சோதிக்கப்படுறாரு. ஆனா அப்படி சோதிக்கப்படுறதுக்கு யாரு அனுமதிக்கிறாங்க? நம்ம தூய ஆவியானவர் வந்து அனுமதிக்கிறாரு. ஏன்னா நம்ம தூய ஆவியானவர் எசப்பாவ பாலை நிலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க சோதிக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? விடுறாரு. அந்த டைம்ல சாத்தான் வந்து எப்படி சோதிக்கிறான் பாருங்க. அவரோட வீக்னஸ் பாயிண்டா பார்த்து சோதிக்கிறான். ஓகேங்களா? என்ன அதுவும் பாருங்க, இறைவார்த்தையை சொல்லி சோதிக்கிறான். ஓகேங்களா? ஏசப்பாட்டே இறைவார்த்தையை சொல்லி சோதிக்கிறான். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? அவனே அதே இறைவார்த்தையில அடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நம்மளும் என்னதான், நம்மளும் பல விஷயங்கள் இருக்கும்போது நம்மள சாத்தான் பயங்கரமா சோதிப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அவனை நம்ம அடிச்சே தீரணும். அவன் எப்படி சோதிக்கிறானோ அதே மாதிரி அடிச்சோம்னா மட்டும்தான் நம்ம ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்ய முடியும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.